கடந்த 30 தினங்களுக்குள் தமிழகத்தில் நமக்கு தெரிந்து நடைபெற்ற 2 வெவ்வேறு நிகழ்வுகள் நம்மை பெரிதும் பாதித்துள்ளன. ஒன்று, திருவண்ணாமலைக்கு வந்திருந்த சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து மேல்மா பகுதி விவசாயிகள் மற்றும் சிப்காட் எதிர்ப்பு போராட்ட குழுவினர் ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. சிப்காட் அமைவதற்கு மேல்மா உட்பட 9 கிராமங்களை அழித்து அமைக்கப்படும் சிப்காட் ஃபேஸ் 3 தொழிற்பூங்காவிற்கு தாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும், ஆளும் அரசை வன்மையாக கண்டிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதற்கு அவர் மலுப்பலான பதிலே சொல்லுகிறார். மேலும் அவருக்கு இவ்விஷயத்தில் கருத்து சொல்ல ஆர்வமில்லை என்பதும் தெரிகிறது. இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு பக்கம் நானும் டெல்டாக்காரர் என சொல்லும் அரசு ஆட்சியில் இருக்கிறது. அவர்கள் இயற்கை வளங்களையும் விவசாய நிலத்தையும் அழித்து தொழிற்சாலைகளை கொண்டு வர துடிக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பச்சை தமிழர், பரம்பரை தமிழர், பச்சை துண்டுக்கே உரித்தான மனிதர் என்று தமிழகம் முழுவதும் சுவரொட்டிகள் ஆங்காங்க ஒட்டைப்பட்டு வருகின்றன. யாருக்கு? எதிர்க்கட்சி தலைவருக்கு. அவர் ஆளும் அரசின் இயற்கை வளம் விவசாயம் அழிப்பை போல்டாக எதிர்க்க துணிவில்லை. சொல்லணும்ல, சிப்காட் வர விடமாட்டவங்க, கட்ட முடியாது அப்படி சொல்லலை. உலகெங்கும் வாழும் 10 கோடிக்கு மேலான தமிழ் சொந்தங்களை, நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மண்ணையும் நம்மையும் பிணைப்பது விவசாயம். இந்த மண்ணையும் நம்மையும் நமக்குமான உரிமையை நிலைநிறுத்துவது இயற்கை வளங்கள். நம்மையும் இந்த மண்ணையும் பிணைப்பதும் உரிமையை நிலைநாட்டுவதும் விவசாயமும் இயற்கை வளங்கள் தான். அதை நாம் பாதுகாப்போம். இது முதலாவது நிகழ்வு. ரெண்டாவது நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைநகர் சென்னையில் ரிப்பன் பில்டிங் பகுதியில் பகலில் 12 மணிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டுருது, அங்கு போராடி கொண்டிருந்த துப்புரவு பணியாளர்களை அப்புறப்படுத்துங்கள்னு. ஆனால் காவல்துறை இரவு 12 மணிக்கு மேலே தான் அவர்களை அப்புறப்படுத்த முனைகிறது. அது ஒரு அப்பட்டமான காட்டு மிராண்டி மனித உரிமை மீறல்கள். இரவில் பகலில் 12 மணி நேரம் கழித்து நீங்கள் அப்புறப்படுத்தணும்னு ஒரு எண்ணம் வந்தது இல்லையா, அது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, இப்போ நம்ம விவாதத்துக்கு வருவோம். இந்த 2 நிகழ்வுகளுக்கும் ஒன்று கொண்டு நெருங்கிய தொடர்பு உண்டு. என்னன்னு பார்க்குறீங்களா? ஃபார்மர்ஸ் அண்டு சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் ஆர் கோர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் அ நேஷன். சரி, நம்ம ஒவ்வொன்றா பின்னாடி பார்ப்போம். அதற்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள். இந்த காணொலியை பார்க்குற சேஞ்ச் சேலஞ்ச் சேனலை பார்க்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் நமது சேனலை முழுமையாக அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் உட்காந்து பார்க்க வேணாம். ஒரு தடவை ஆன் பண்ணி ஜஸ்ட் 1 நிமிஷம் அந்த டிஸ்கிரிப்ஷனை மட்டும் படிக்க சொல்லுங்கள், போதும். அது ஒரு தெளிவை கொடுக்கும். சரி, வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடப்பு ஆண்டு தமிழக அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை கொள்கை விளக்க குறிப்பு பக்கம் 59ல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனுவலி 22 lakh மெட்ரிக் டன் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் ஆர் கன்சியூம்டு இன் அவர் ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வருஷத்துக்கு 22 லட்சம் மெட்ரிக் டன் கெமிக்கல் உரங்கள் தமிழகத்தில் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷத்துக்கான டேட்டாஸ் கொடுக்குறாங்க.
நாம் அதை எடுத்து ஆவரேஜ் பண்ணி போடுறோம். அப்படி போடும்போது அவள் என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைச்சத்து யூரியாவை வந்து 10.37 லட்சம் மெட்ரிக் டன், டிஏபி மணிசத்து என்ன சொல்கிறாங்கன்னா 2.70 லட்சம் மெட்ரிக் டன், பொட்டாஷு சாம்பல் சத்து 1.66 லட்சம் மெட்ரிக் டன். நாலாவதாக கலப்பு உரங்கள் சொல்லுவாங்க என்பிகே 7.07 லட்சம் மெட்ரிக் டன். இது நான்கையும் கூட்டினா 21.80 லட்சம் மெட்ரிக் டன். அதாவது அவங்க அதை ரவுண்ட் ஃபிகராக 22 லட்சம் மெட்ரிக் டன் போடுறாங்க. நம்ம 21.80 லட்சம் மெட்ரிக் டன்னு அக்யூரேட்டாக கால்குலேட் போடுறோம். சரிங்களா? சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மத்திய அரசு 2022 மற்றும் 2/5/2024 அப்டேட் பண்ணுது. என்ன அப்டேட் பண்ணுது? உரங்களுக்கு மானியம் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்களா? மானியத்தினால் அரசுக்கு செலவாகிறதுன்னு சொல்கிறாங்களா? அது எவ்வளோ கொடுக்குறாங்க? மூட்டைக்கு கணக்கில் சொல்கிறாங்க. யூரியா மூட்டைக்கு 2183 ரூபா 50 காசு. டிஏபி மூட்டைக்கு 2501 ரூபா. பொட்டாஷ் மூட்டைக்கு 759 ரூபா. அந்த கலப்புரம் சொன்னோம் இல்லைங்களா, என்பிகே, அது மூட்டைக்கு 1918 ரூபா சப்சிடியாக கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். விவசாயத்துக்கு பயங்கரமாக முன்னுரிமை கொடுக்குது. அப்படி நம்ம பார்த்தோம்னா இந்த 21.80 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கும் அவங்க கொடுக்குற சப்சிடி மூட்டைக்கான அமௌண்ட்டு அதை வெயிட்டோட கம்பேர் பண்ண, எடையோட கம்பேர் பண்ணுனா சராசரி 1 கிலோ உரத்துக்கு சராசரியாக 42 ரூபா 87 காசு மானியமாக அரசு செலவழிக்கிறது. எவ்வளவு? 1 கிலோவுக்கு 42 ரூபா 87 காசு. அப்படின்னா தமிழ்நாட்டில் 21.80 லட்சம் அக்யூரேட்டாக நம்ம போட்டிருக்கோமா? அப்படி பார்த்தா எவ்வளோ வந்து மானியமாக செலவாகுது தெரியுங்களா? தமிழ்நாட்டுக்கு மட்டும் 9345.66 கோடி ரூபாய் செலவாகுது மானியத்துக்கு மட்டும். சரி, நமக்கு ஒரு சந்தேகம் வருது. அரசுக்கு மானியமாகவே 9345.66 கோடி ரூபாய் செலவாகுது அப்படின்னா நம்ம உரக்கடலை உரம் வாங்குகிறோம்ல, இந்த வருஷம் யூரியா 300 ரூபான்னு சொல்கிறாங்க, 320 ரூபான்னு சொல்கிறாங்க. மற்ற உரங்கள்லாம் 1500 ரூபான்னு சொல்கிறாங்க. அந்த பொட்டாஷ் சாம்பல் சத்து 1500 1800 என்னங்கிறது முடிவு தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ அதுக்கு நம்ம ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்போம் இல்லையா? அந்த அமௌண்ட்டோட ஆவரேஜ் எவ்வளோ வருது? 18 ரூபா 58 காசு வருது. அப்போ ஒரு மூட்டையோட ஒட்டுமொத்தமான விலை எவ்வளோ வருது? 60 ரூபாய்க்கு மேலே வருது. ஏன்னா 42 ரூபா, இது 18 ரூபா, அதுவே 60 ரூபாய்க்கு. ஸோ 60 ரூபாய்க்கு மேலே வருது. அப்போ அதன்படி பார்த்தா அந்த 21.80 லட்சம் மெட்ரிக் டன் இருக்குல்ல, அதுக்கு எக்ஸாக்டாக 61.45 ரூபா, 61 ரூபா 45 காசு கணக்கு பண்ணோம்னா 13,396 ரூபா 10 கோடி ரூபா. அதாவது 13,396 கோடி ரூபா வந்து இந்த மண்ணில் ஓராண்டுக்கு தெளிக்கப்படும் கெமிக்கல் உரத்தின் மதிப்பு, அதாவது மண் உள்வாங்குவது. சரிங்களா? எவ்வளவு? 13,396 கோடி ரூபாய், 13,000 கோடிக்கு மேலே. சரி, எவ்வளோ அமௌண்ட் போகுது இல்லை? இது கெமிக்கல் உரத்துக்கு தான். அப்போ பூச்சிக்கொல்லி மருந்துக்கு எவ்வளோ போகும்? யார்கிட்ட கணக்கு இருக்குதா? எங்ககிட்ட இல்லை. நம்ம விரிவாக கேட்போம். சரி, இவ்வளோ ரசாயன உரங்கள் பயன்பாட்டுக்கு வருவதற்கான காரணம் விவசாயிகளின் ஆர்வமா? இல்லை, அரசே வலுக்கட்டாயமாக திணிக்கிறது. தெரியுங்களா? இதை பார்க்குற விவசாயிகளுக்கு தெரியும். நீங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிக்கு போனீங்கன்னா பயிர்க்கடன், நகைக்கடன், விவசாயத்துக்கு வாங்கினீங்கன்னா வட்டியில் கடன் தராங்களா? இப்போ நெல்லுக்கு 40,000 ரூபா ஒரு ஏக்கருக்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அதிகபட்சம் 10% அளவுள்ள ரசாயன உரத்தை
நீங்கள் கட்டாயம் வாங்கியாகணும். அப்போ 4000 ரூபாய் மதிப்புள்ள ரசாயன உரங்களை அரசு கட்டாயமாக விவசாயிகளிடம் திணிக்கிறது. அப்போ நீங்கள் 1,00,000 ரூபாய்க்கு வட்டியில் கடன் வாங்க போனீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு ரசாயன உரங்களை நீங்கள் தூக்கிட்டு போகணும். அப்போ அரசே ரசாயன உரங்களை கட்டாயமாக திணிக்கிறது. சரி, நம்ம இவ்வளோ பேசுகிறோம்ல, இவ்வளோ அதிகமான வேல்யூன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, விவசாயம் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்கள, இது அப்படியே இருக்கட்டும். அன்னைக்கு நைட்டு துப்புரவு பணியாளர்களை போட்டு மிதின்னு மிதித்தோம்ல, அவங்க தமிழ்நாடு முழுக்க வருஷத்துக்கு எவ்வளவு மதிப்புள்ள அந்த சாலிட் வேஸ்ட்டு சொல்லக்கூடிய திடக்கழிவு மற்றும் குப்பைகளை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? அதனோட மதிப்பு எவ்வளோ இருக்கும்? இப்போ சொன்னோம்ல, எவ்வளோ சொன்னோம்? 13,396 கோடி ரூபாய்க்கு மேலே, அதாவது 13,000 கோடி ரூபாய்க்கு மேலே அவர்கள் கையாளுகிற அந்த குப்பையின் மதிப்பு இருக்க வேண்டும். அடுத்த விவாதத்தில் உங்களோடு விரிவாக பகிர்ந்து கொள்கிறேன். பாய்.